நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? என்னோட வெர்ஷனில் நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் வந்து கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு பாத்திரத்தில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சதுக்கப்புறம் நான் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணேன். ஸோ பெருங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணி வச்சிருக்க நெல்லிக்காவை கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி அதில் வந்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் அண்ட் 4 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நான் வந்து கொஞ்சமாக வந்து புளி கரைச்சி ஊற்றிருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அந்த புளிப்பு தன்மை வரணுன்றதுனால. அண்ட் ஆல்சோ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மிளகு, வெந்தயம், கடுகு, அதையுமே வந்து நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஜாடியில் போட்டு வச்சுட்டு ஒரு 2-3 டேஸ் வந்து வெயிலில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.